வணக்கம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஒரு காலத்தில் இந்தியா ஆங்கிலேயர்களின் ஆட்சியில் கீழ் இருந்தது. இந்தியர்கள் தாங்கள் சொந்த நாட்டிலே சுதந்திரமாக வாழ முடியாத நிலை. அந்த காலகட்டத்தில் இந்தியா சுதந்திரம் பெற வேண்டும், அதற்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிப்பேன் என்று உறுதியுடன் எழுந்த ஒரு வீரர் தான் சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். இந்திய மக்கள் அன்புடன் அவரை நேதாஜி என்று அழைத்தார்கள். குழந்தை பருவம் 1897ஆம் ஆண்டு ஜனவரி 23 அன்று ஒடிசாவின் கட்டாக்கில் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் பிறந்தார். அவர்களின் தந்தை ஜானகிநாத் போஸ் ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞர் ஆவார். தாயார் பிரபாவதி தேவி. சிறு வயதிலிருந்தே சுபாஷ் மிகவும் புத்திசாலியாகவும் ஒழுக்கம் உள்ளவராகவும் நாற்றுப்பற்றுடனும் இருப்பவராகவும் இருந்தார். அவர் படிப்பில் சிறந்து விளங்கினார். ஆனால் அவருடைய மனதில் ஒரு கேள்வி எப்போதும் இருந்தது. நம் நாட்டை ஆங்கிலேயர்கள் ஏன் ஆட்சி செய்ய வேண்டும்? இந்த கேள்விதான் பின்னாளில் அவரது வாழ்க்கையின் பாதையவே மாற்றி உயர்ந்த பதவி. ஆனால் நாட்டுக்காக துறந்தார். சுபாஷ் சந்திர போஸ் உயர்கல்விக்காக இங்கிலாந்து சென்றார். அங்கு இந்தியர்களுக்கு மிகவும் கடினமான இந்திய சிவில் சர்வீஸ் ICS தேர்வில் சிறப்பாக தேர்ச்சி பெற்றார். அந்த காலகட்டத்தில் ICS என்பது மிக உயர்ந்த அரசு பதவியாகும். ஆனால் சுபாஷ் சந்திர போஸ் சிந்தித்தார், நான் ஆங்கிலேய அரசின் கீழ் ஒரு உயர்ந்த அதிகாரியாக இருப்பதா அல்லது என் தாய் நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடுவதா? அவர் இரண்டாவது பாதையை தான் தேர்ந்தெடுத்தார். அரசு பதவியை துறந்தார். அந்த முடிவு அவரது வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்தது. சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தில் இணைந்தார். அவர் பேச்சும் துணிச்சலும் நாட்டுப்பற்றும் இரண்டுகளை மிகவும் கவர்ந்தன. அவர் விரைவில் காங்கிரசின் முக்கியமான தலைவர்களில் ஒருவராக உயர்ந்தார். 1938ஆம் ஆண்டு ஹரிபுரா காங்கிரஸ் மாநாட்டில் அவர் காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் சுபாஷ் சந்திர போஸின் எண்ணம் மிகவும் தீவிரமானது. அவர் கூறிய கருத்து, சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்படும் பரிசு அல்ல, அதை நாம் போராடி பெற வேண்டும். இதனால் மகாத்மா காந்தி உள்ளிட்ட சில தலைவருடன் அவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டன. அன்றையில் இருந்தே பாலிடிக்ஸ் நிறைய இருந்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள். வீட்டுச் சிறை, அதிலிருந்து தப்பித்த வீரன். ஆங்கிலேய அரசு சுபாஷ் சந்திர போஸை ஆபத்தான புரட்சி தலைவராக்கியது. அவரை கைது செய்து அன்றே கடித்திருக்கிறார்கள். இவர் ஒரு மிகப்பெரிய தலைவராக வருவதற்கும் நமக்கு கண்டிப்பாக எதிர்ப்பாக இருப்பார் என்பதை உணர்ந்து அவரை கைது செய்து வீட்டு காவலில் வைத்தனர். ஆனால் ஒரு கூண்டுக்குள் அடைக்கப்பட்ட புலியைப் போல சுபாஷ் சந்திர போஸ் அமைதியாக இருக்கவில்லை. 1941ஆம் ஆண்டு அவர் ஆங்கிலேயர்களின் கண்காணிப்பை தாண்டி ரகசியமாக வீட்டிலிருந்து வெளியேறினார். வேடமணிந்து பல இடங்களை தாண்டி இந்தியாவை விட்டு அவருடைய பயணம் ஆபத்துக்கள் நிறைந்ததாக இருந்தது. ஆனால் அவரது மனதில் ஒரே குறிக்கோள், இந்தியாவை சுதந்திரமாக்கப்பட வேண்டும், இந்திய தேசிய இராணுவம் INA உருவாக்கப்பட வேண்டும். பின்னர் அவர் வெளிநாடுகளில் இருந்த இந்தியர்களை ஒன்றிணைத்து இந்தியாவின் சுதந்திரமானதுக்காக ஒரு படையை உருவாக்க முயன்றார். அந்த படைதான் இந்திய தேசிய இராணுவம், இந்தியன் நேஷனல் ஆர்மி. அவரது தலைமையில் ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் சுதந்திரத்திற்காக ஆயுதம் ஏந்த தயாராக இருந்தார்கள். நேதாஜியின் குரல் வீரர்களின் உள்ளத்தில் நெருப்பை மூட்டியது. அவர் அவருடைய புகழ்பெற்ற அமைப்பு, நீங்கள் எனக்கு இரத்தம் கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரம் தருகின்றேன். அந்த வார்த்தைகள் இந்திய இளைஞர்களின் மனதில் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தின. டெல்லி சலோ, டெல்லி ஷலோ. நேதாஜி தனது வீரர்களுக்கு ஒரு இலக்கை முன்வைத்தார். டெல்லி சலோ, அதாவது டெல்லியை நோக்கி முன்னேறுங்கள். இந்திய தேசிய இராணுவ வீரர்கள் இந்தியாவின் வடகிழக்கு எல்லையை நோக்கி முன்னேறினர். அவர்களின் நோக்கம் தெளிவானது, ஆங்கிலேய ஆட்சியை அகற்றி இந்தியாவில் சுதந்திர கொடி ஏற்றுவது. அந்த போராட்டத்தில் பல வீரர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்தார்கள். இன்று நாம் சுதந்திரம் என்றும் பேசிக்கொள்கிறோம். அதற்கெல்லாம் அவர்களுடைய அந்த இரத்தம்தான் இன்று நாம் சுதந்திரமாக இருப்பதற்கு வித்தாக அமைந்திருக்கிறது. அவர்களுக்கு நாம் என்றும் கண்டிப்பாக கடமைப்பட்டிருக்கின்றோம். பெண்களுக்கு இடம் கொடுத்த முதல் தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் மட்டுமே. நேதாஜியின் சிறப்பு என்னவென்றால், இந்தியாவில் சுதந்திர போராட்டத்தில் பெண்களுக்கும் மிக முக்கிய இடம் கொடுத்தார். அவரது இந்திய தேசிய இராணுவத்தில் ராணி ஜான்சி படை என்ற பெண்கள் படை பிரிவை உருவாக்கப்பட்டது. அதற்கு தலைமை தாங்கியவர் கேப்டன் லட்சுமி சேகர். இதன் மூலம் பெண்களும் நாட்டுக்காக ஆயுதம் ஏந்தி போராட முடியும் என்பதை நேதாஜி உலகத்துக்கே எடுத்துக்காட்டினார். ஜெய்ஹிந்த். நேதாஜியின் இயக்கத்தில் ஜெய்ஹிந்த் என்ற முழக்கம் மிகவும் பிரபலமானது. இன்று நாம் உச்சரிக்கும் மிகப்பெரிய வார்த்தை, மதிப்புமிக்க வார்த்தை. அந்த வெறும் வாழ்த்து சொல்லல்ல, ஒரு நாட்டின் கொண்ட பெருமை முழக்கம். இன்று இந்தியாவின் ஒவ்வொரு மூலையிலும் ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தை ஒலிக்கின்றது. கடைசி பயணம் 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் நேதாஜி பயணம் செய்த விமானம் விபத்துக்குள்ளானதாக செய்திகள் வெளியாகின. அவர் பின்
அவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்பது குறித்து பல ஆண்டுகளாக பல கருத்துக்களும் விவாதங்களும் நிலை வருகின்றன. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறவில்லை. நேதாஜியின் நாட்டுப்பற்று, அவரது கனவு, அவரது வீரத்துணிவு, அவரது தியாக உணர்வு. நேதாஜி நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு அரசியல் தலைவர் மட்டுமல்ல, அவர் ஒரு வீரர், ஒரு துணிச்சலான போராளி, ஒரு மாபெரும் நாட்டுப்பற்றாளர். தனக்கு கிடைத்த உயர்ந்த பதவியை விட்டுவிட்டு நாட்டுக்காக வாழ்ந்தவர். சிறை, துன்பம், ஆபத்து, மரணம் என எதற்கும் அஞ்சாமல் தனது இலக்கை நோக்கி அடைந்தவர். அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு மிகப்பெரிய செய்தி சொல்கிறது. நாட்டுக்காக உண்மையாக உழைக்கும் ஒருவரின் வாழ்க்கை அவர் வாழ்ந்த காலத்தை தாண்டிய மக்களின் மனதில் வாழும். அதனால்தான் பல தலைமுறைகள் கடந்தும் நாம் அவரை மரியாதையுடன் அழைக்கின்றோம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் INA ஆரம்பித்த போது நமது தமிழ்நாட்டில் அவருக்கு துணையாக இருந்தவர் யார் என்று தெரியுமா? பெருமைப்படுங்கள். முத்துராமலிங்க தேவர் அவர்கள்தான் நம்முடைய இனம் சம்பந்தப்பட்ட அனைவர்களுக்கும் கையில் வாளை கொடுத்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு துணையாக நின்றார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும், மேடை பேச்சிலும், அரசியல் பேச்சிலும், அனைத்திலும் அவருக்கு பாதுகாப்பாகவும் மிகப்பெரிய சப்போர்ட்டாகவும் இருந்தவர் முத்துராமலிங்க தேவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாளில் நாம் இந்த நாட்டிற்காக தியாகம் செய்த அனைத்து தியாக தலைவர்கள், தொண்டர்கள், மக்கள் அனைவருக்கும் நன்றி கடன் பெறுகிறேன். இன்று நாம் சுதந்திரமாக வாழ வசதி ஏற்படுத்தி கொடுத்த அந்த தலைவர்களை நாம் என்றும் மறக்கக்கூடாது. அவர்களுக்காக பெரிய மரியாதையை காணிக்கையாக்குவோம். நன்றி, வணக்கம். உங்கள் ஜெயராம் முனியப்பன். ஜெய்ஹிந்த்.